நண்பர்களுக்கு வணக்கம். தற்போது கோவையில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம், 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு மாணவியை பற்றிய பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். இதில் பல்வேறு சங்கதிகள் முன்னுக்கு பின் முரணாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் வெளியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இரவு 11 மணிக்கு ஒரு தன் ஆண் நண்பருடன் காருக்குள் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவி ஒருவரை 3 பேர் இங்கே ஸ்கூட்டர் கண்ணாடியை தட்டி பார்த்து அவங்க வெளியே இறங்காதனால அந்த கார் கண்ணாடி கதவை உடைச்சி அதுக்கப்புறம் அந்த பெண்ணையும் அந்த பையனையும் வெளியே எடுத்து அந்த பையனை அரிவாளால் வெட்டி மயக்கமடைய செய்த பின்பு அந்த பெண்ணை தூக்கி சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 11 மணியிலிருந்து 4 மணிக்குள் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிந்து போலீஸுக்கு ஃபோன் செய்த பிறகுதான் அவங்க இவங்களை 2 பேர்த்த மீட் எடுத்துகிட்டு போய் அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இதுதான் இங்கே நடந்த விஷயம். பல்வேறு வலைத்தளங்களில் சேனல்களில் சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஜன நடமாட்டம் உள்ள பகுதி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அது கிடையாது. அது ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அவினாசி சாலையிலிருந்து, கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அதில் அவினாசி சாலையில் 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தான் ஏர்போர்ட்டுக்கு வர முடியும். அந்த ஏர்போர்ட்லேருந்து மேற்கு புறமாக செல்லக்கூடிய சாலையில் போனால் ஒரு தெருக்கள் இருக்குது. அங்கே பிருந்தாவன் காலனின்னு ஒரு காலனி இருக்குது. அந்த காலனி தாண்டினா வெறும் மண் ரோடு தான். அந்த மண் ரோடு வழியாகவே போனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் மண் ரோடு, குண்டும் குழியுமா, முள்வேலி, அதாவது டில்லி சீமை கருவேல முட்க முதல்கள் நிறைஞ்ச ஏரியா. நிறைய இந்த கட்டட கழிவுகளை எல்லாம் கொண்டு கொட்டக்கூடிய ஏரியாவாகவும் இருக்குது. இதை சுற்றி போனால் அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா விமானம் டேக்கப் ஆகிற பகுதி, விமான நிலையத்தில் மேற்கு நோக்கி செல்லக்கூடிய விமானங்கள் டேக்கப் ஆகிற பகுதி. அங்கே இந்த காம்பவுண்டு சுவரோரமாக நின்று பார்த்தோம்னா மேலே டேக்கப் ஆகிற விமானத்துக்கு கீழே அந்த சக்கரங்கள் மேலே உள்ளுக்குள்ளே போய் மூடுற அந்த விஷயத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம். இது விமான நிலையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போ இருந்து ஒரு 2 விமான நிலையம், 2 விமானம் 3 விமானம் தான் இறங்கி ஏறிட்டு இருந்தது. இப்போ சர்வதேச விமான நிலையமாக இன்றைக்கி 20-25 வருஷமாக ஆன பின்னாடி தினசரி பல நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு சென்சிட்டிவ் பகுதியாக இருக்கிறனால இந்த விமான நிலையத்தை முழுக்க சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் படையோடைய பாதுகாப்பில் தான் விட்டுருக்காங்க. அதனால் விமான நிலையத்தை சுற்றி பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பக்கம் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ஆனால் இந்த விமான நிலையத்துக்கு மேற்கு புறத்தில் விமான நிலைய விரிவாக்கம்ங்கிறது ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது விமான நிலையத்துடைய கிழக்கு பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இப்போ மேற்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார காலத்திலேயே அவங்க விமான நிலையத்துக்காக நில ஆர்ஜிதம் பண்ணும்போது இந்த விமான நிலையத்திலிருந்து அந்த மேற்கு பகுதியில் அந்த பகுதியில் இப்போது காம்பவுண்டு போட்டிருக்கிற பகுதியிலிருந்து அந்த பக்கம் வடக்க தெற்க மேற்க எல்லா பக்கமே ஒரு 2 கிலோமீட்டர் தூர சுற்றளவுக்கு அது ஒரு விமான நிலையத்துக்கான ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக தான் இருக்குது. அந்த பகுதியில் எந்த வீடுகளும் கிடையாது, எந்த குடியிருப்பு, எந்த ஒரு காலனியும் கிடையாது, லேஅவுட் பர்பஸுக்காக போட்டதா அப்படியும் கிடையாது. இது எப்பவுமே பொட்டல் வழியாக தான் இருக்குது. மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த பகுதியில் பூரா முழுக்க வெள்ளக்காடாக இருக்குது, சேரும் சகதியுமாக இருக்குது. அப்போ 2 வீலரோ 4 வீலரோ கூட அந்த மண் இடத்துல போக முடியாது. அப்படியான ஒரு ஏரியா தான். இந்த ஏரியாக்குள்ளே 6 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா 6-7 மணி இருட்டு விழுந்த பின்னாடி ஆண்களே போக பயப்படுவாங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் சிஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா பிஹெச்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையாக பாலிடெக்னிக், ஜிபிடி பாலிடெக்னிக் இருக்குது. அப்படியே போனால் வரிசையாக கல்லூரிகள் தான் இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தா கேஎம்சிஹெச் காலேஜ் இருக்குது, கேஎம்சிஹெச் மருத்துவமனை இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்படி அந்த அவினாசி சாலையில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மேற்பட்ட பெரிய பெரிய கல்லூரிகளே இருக்குது. இப்போ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அங்கங்கே ஹாஸ்டலில் இடம் கிடச்சுன்னா படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க இருக்காங்க. இப்படி இடம் கிடைக்காம அல்லது அவங்க தன் விருப்பத்தின் பேரில் வெளியே வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே 2 பேர் 3 பேர் தங்குறது இருக்குது. அதுபோக லேடிஸ் ஹாஸ்டலில் தங்குறவங்க இருக்காங்க. இந்த லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கான்னா அது கிடையாது.
இன்னொரு பக்கம் அவங்க எந்த நேரத்துக்கு வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சில இடங்களில் அந்த கட்டுப்பாடே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில வீடுகளில் ஒரு 3 மாணவிகள் 4 மாணவிகள் அல்லது 3 மாணவர்கள் 4 மாணவர்கள் ஒரு ரூம் எடுத்து தங்குறது நடக்குது. இது மாதிரியான விஷயம் வெறுமனே இந்த பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில் மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்க கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய கல்லூரியை ஒட்டின பகுதிகளில் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்குறதுங்கிறது, ஹாஸ்டல் வசதி அல்லாத ஹாஸ்டல் வசதி கிடைக்காத மாணவிகள் இப்படி வீடு எடுத்து தங்குறதுங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் கேரளாவில் இருந்தோ தென் மாவட்டங்கள் இருந்தோ வட மாவட்டங்கள் இருந்தோ வந்து தங்கி படிக்கிறாங்க. அவங்க இப்படி தங்கி படிக்கிறவங்க இருக்கக்கூட செய்கிறாங்க. இப்படியான மாணவிகளுக்குள்ள அவ்வப்போது ஏதாவது பிரச்சனைகள் வர்றதும் உண்டு. இப்படி தங்கி இருக்கிற வீடுகளில் கோயம்புத்தூரில் ஒரு மேற்கு பகுதியில் சிறுவாணிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 3 மாணவர்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்து அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து வெட்டுக்குத்தாகி ஒருத்தனை கொலை பண்ண சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமூக விரோத செயல்கள் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடக்கிறதும் தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 வருஷ காலம் எடுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சிலது போலீஸ் வழக்கு ஆகிருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பல சங்கதிகள் வந்து விரட்டி கேஸ் இல்லாமல் துரத்தி விட்ட கதையெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆண் நண்பர்களோட போகக்கூடிய பெண்களுடைய கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த ஆண் நண்பர்களோட பெண்கள் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நேரத்தில் ஒரு 25-30 வருஷமாக இந்த கல்லூரிகள் எப்போ வந்து தனியார் கல்லூரிகள் நிறைய உருவாக ஆரம்பித்தது, இன்னும் சொல்லப்போனால் சுய நிதி கல்லூரிகள் உருவாக ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே இந்த ஆண் நண்பர்கள் பெண்கள் பழக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக மாறிட்டு வருது. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மருதமலை இன்னைக்கு வந்து நீங்கள் பேசக்கூடிய மருதமலையில் பார்த்தா பகல் நேரத்திலேயே காதலர்கள் ஒன்றுக்கொன்று ஆண் நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வந்து இருக்கக்கூடிய காட்டு பிரதேசங்களில் மறைவிட பகுதிகளில் பதுங்கிறது, அங்கே போய் ஃபாரஸ்ட்டுக்காரங்களோ போலீஸ்காரங்களோ அல்லது பொது நல மக்களோ யாரோ ஒருத்தர் போய் அதை கண்டுபிடிச்சி அடித்து வெளியே இழுத்துட்டு வர்றது, அப்புறம் மன்னிச்சு விட்டு போலீஸில் எல்லாம் சொல்லாமல் அனுப்பிச்சி விடுறது, இந்த மாதிரியான சங்கதி மருதமலையில் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அனுவாவி சுப்பிரமணியர் கோவில், மருதமலையாவது வந்து நிறைய ஆட்கள் வந்து போகக்கூடிய பகுதியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு பெருசாக ஆட்களே வரமாட்டாங்க. சுற்றி பார்த்தா பல சதுர கிலோமீட்டருக்கு வெறும் காடு தான், யானைக்காடுன்னு சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே பெரிய தடாகம், அதுக்கு இந்த பக்கமே சின்ன தடாகம். ஊருங்கிறது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொட்டல் வெளியும் காட்டுப்பகுதி அதிகம். அதனால் இந்த கல்லூரிகள் அந்த பகுதியில் பல கல்லூரிகள் இப்போ நிறுவப்பட்டிருக்கிறதுனால இந்த கல்லூரி மாணவர்களுக்கான பதுங்கு இடங்களாக இவங்க காதலர்கள் கூடி கழிகிற இடமா இந்த பகுதியெல்லாம் மாறி இருக்கு. அதிலிருந்து நீங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்தால் மதுக்கரை பக்கத்தில் ஐயாசாமி மலை, தர்மலிங்கேஸ்வரர் மலை, அப்படியே இந்த பக்கம் நம்ம போனோம்னா மதுக்கரை, துடியலூர், இந்த பக்கம் பெரிய நாயக்கம்பாளையம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூலூருக்கு அந்த பக்கம் காங்கேயம்பாளையம், காரணம்பேட்டை, ராவத்தூர் பிரிவு, இப்படி திக்குக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு எந்த அளவுக்கு அது மாநகரம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பொட்டல் வெளிகளும் காடுகளும் நிறைந்த பகுதியாக இருக்குது. இது பத்தாததுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னா இன்றைக்கெல்லாம் விலை கண்ணா பின்னான்னு நிலத்துடைய விலை ஏறிட்டுருக்கு. அந்த நிலத்தோடைய விலை ஏறுறதுனால G2 முதற்கொண்டு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து நிறைய இடங்களை வாங்கி போட்டு லேஅவுட் பிரிச்சுட்டு இருக்காங்க, குடியிருப்புக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த லேஅவுட் பிரித்து போட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்வாதிக இந்த மாதிரியான லேஅவுட் பிரித்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லேஅவுட்லேயும் ஒரு 50 சைட்டு 60 சைட்டில் முதல் 700-1000 சைட்டு கூட பிரித்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்படி விற்ற இடமெல்லாம் இன்றைக்கி 20 லட்சம் 25 லட்சம் சென்ட்டு சொல்லக்கூடிய அளவில் போயிட்டுருக்கு. இன்னும் விலை கிடைக்குன்னு சொல்லி அந்த அந்த பகுதி வீட்டு மனைகள் எல்லாம் கட்டப்படாமல் அப்படியே மொட்டையாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பொட்டல் வெளியாக முள்ளுக்காடாக இருக்குது. இப்படி கோயம்புத்தூரில் மட்டும் கோயம்புத்தூருடைய புறநகர் பகுதியில் பார்த்திங்கன்னா வடவள்ளி, மருதமலை, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் வந்து எட்டிமடை, திருமலையாம்பாளையம், மதுக்கரை, இப்படியெல்லாம் பகுதியில் பார்த்திங்கன்னா பூரா லேஅவுட் பிரித்து போட்டு கல்லுக்கால் நெட்டு முள்புதர்களாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் பல 1000 ஹெக்டேர்களில் இருக்குது. பல 1000 ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இதையெல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாணவ மாணவியர்களுக்கு பதுங்கு இடமா மாறிடுது. அங்கெல்லாம் வந்து வெறும் ஆண் பெண் மட்டும் வர்றதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையே என்னென்னா எங்கே பார்த்தாலும் 2 பேரோ 3 பேரோ ஒரு காரில் வந்துடுவாங்க. கொஞ்சம் அத்துவானமான பகுதியில் நின்றுக்குவாங்க. பக்கத்தில் ஒரு 10 வீடு 5 வீடு 2 வீடு இருக்கும். எங்கேயாவது பார்த்தா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக நிறுத்திக்குவாங்க.
காருக்குள்ளே பாட்டில் வச்சுட்டு அல்லது ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்ருப்பாங்க. அல்லது உள்ளுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, லைட்டை போட்டிருப்பாங்க, லைட் போட்டு இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானே எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரியான பசங்க காரில் வந்து நிற்கிறது, அதே மாதிரி பைக்கில் வர்றது, தண்ணி டேங்க் கிட்ட பதுங்கிறது, இப்படி வந்து கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் தங்கிறது, இவங்களை வந்து விரட்டி விடுற வேலையே பெரிய வேலையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு இருந்திருக்கு. அப்படி கணக்கில் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம இப்போ சம்பவம் நடந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டல்வெளி பகுதின்னு சொல்லலாம். அந்த பொட்டல்வெளி பகுதி என்னமோ ஜன நடமாட்டம் உள்ள பகுதி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பகலில் அங்கே 2 வீலரில் 4 வீலரில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் போனாலும் அது எப்படின்னா அப்படியே அந்த விமான நிலையத்துடைய மேற்கு பகுதி அந்த காம்பவுண்டை சுற்றி ஒரு யூ வடிவில் நம்ம போனோம்னா அந்த பக்கம் பார்த்தா பாரதி நகர்னு ஒரு காலனி வருது. அதுக்கு அடுத்தது SHS காலனின்னு வருது. அதிலிருந்து போனால் திருச்சி ரோடுக்கு போயிடலாம். அதாவது கோவையில் இருக்கக்கூடிய அவினாசி ரோடு எந்த அளவுக்கு மிகப்பெரியதோ அதுக்கு இணையான இன்னொரு ரோடு திருச்சி ரோடு. இந்த திருச்சி ரோடை வந்து நீங்கள் இப்போ அவினாசி ரோடிலிருந்து கிராஸ் பண்ணணும்னா ஒன்று ஹோப் காலேஜ் போய் அப்படி திரும்பி சிங்கநல்லூர் வந்து ஒண்டிப்புதூர் வரணும். இது அப்படி இல்லை. இந்த விமான நிலையத்துக்குள்ளே இந்த மண் ரோட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா அப்படியே போய் ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம போயிட முடியும். சுற்றி வந்தால் 12 கிலோமீட்டர் வர்றது, இப்படி போனாக்க ஒரு 3-4 கிலோமீட்டரில் போயிட முடியும். ஆனால் ரொம்ப டேஞ்சரான பகுதி. பகலில் போகலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஏரியா, ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஏரியா, வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்களில் எப்படியெல்லாம் அதை வந்து சமூக விரோத கும்பல் இந்த முக்கியமாக இந்த டாஸ்மாக் சரக்கை வாங்கிட்டு வந்து பற்ற ஓட்டு உட்காந்துக்குவாங்க. கீழேயே உட்காந்துக்கிட்டு பாட்டிலெல்லாம் விரித்து வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அந்த பகுதியில் பொம்பளை பிள்ளைங்க பசங்க போகவே முடியாது. தண்ணி அடிச்சுட்டு மணி 10 மணி 11 மணி 1 மணி 2 மணிக்கு கூட உட்காந்துருப்பாங்க. சில பேர் யானை காட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இப்படி நடக்குதுன்னா இந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி இந்த பொட்டல்வெளியாக இருக்கக்கூடிய சுமார் 4க்கு 4 நாங்கள் 16 சதுர கிலோமீட்டர் ஏரியா வந்து முழுக்க பொட்டல்வெளியாக இருக்குது. இங்கிருந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்கனாலும் CIT காலேஜ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த பக்கம் கிழக்கு பக்கமாக பார்த்தா விமான நிலையத்துடைய காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டை தாண்டி போகக்கூடிய இடம் 5 கிலோமீட்டர் இருக்கும். இப்படியான ஒரு பொட்டல்வெளியில் தான் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஆண் நண்பர் காரில் வந்து அங்கே உட்காந்து நைட்டில் 11 மணிக்கு பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 11 மணிக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலைய இந்த பொட்டல்வெளியில் விமான நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பொட்டல்வெளியில் கோயம்புத்தூரில் மற்ற ஏரியாவிலலாம் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட 40-50 வருட காலமாக பார்க்குறேன். நான் பிறந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுனால என்னால் அதை சொல்ல முடியுது. அங்கே வந்து எப்பவுமே நைட்டில் யார் கஞ்சா விற்கிறவன் தெரியவானா, கஞ்சா குடிக்கிறவன் தெரியவானா, போதைப் பொருள்களை விநியோகிக்கிறவன் தெரியவானா, சமூக விரோத கும்பலுக்கு அங்கே என்ன பண்ணுது, தண்ணி அடிச்சுட்டு அங்கே எப்படியெல்லாம் உருண்டு கிடக்குறாங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த வழியில் 8 மணி 7 மணி அப்படின்னு நைட்டில் போனாவே வழிப்பறி கூட சாதாரணமாக நடக்கு. ஆனால் இது பெரும்பாலும் புகார் பண்ணப்படுறதில்ல. புகார் பெரும்பாலும் பண்ணுனா அது கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் பண்ணணும், சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறனால பெரும்பாலும் ஆகாதனால இந்த இடம் வந்து ரொம்ப வசதியான இடமா இந்த சமூக விரோத கும்பலுக்கு ஆயிடுது. அதுலேயும் முக்கியமாக குடிமகன்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரதேசம் ஆயிடுது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 இடங்கள்லையாவது இந்த பகுதியில் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் தன்னோட வேட்டியவோ துண்டையவோ விரிச்சு போட்டு உட்காந்து மதுபான பாட்டில் தொடர்ந்து சாப்பிட்ருக்கிறவனுங்களை அதிகமாக பார்க்கலாங்கிறாங்க. இப்படியான இடத்துல 11 மணிக்கு 12 மணிக்கு ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் போயிருந்தா அந்த நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனில் இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து இந்த போதைப் பொருள்கள் பயன்படுத்தக்கூடிய மாணவ மாணவியர்கள் பிடிபடுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், போலீஸுக்கு நல்லாவே தெரியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியை கஞ்சாவா, அபினா, போதை மாத்திரைகளா, போதை ஊசியா எல்லாமே விநியோகிக்கக்கூடிய பகுதி. பெரும்பாலும் கல்லூரி மாணவிகள் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறது தொடர்ந்து பத்திரிகை செய்திகளாக வந்திருக்குது, மீடியாக்களில் வந்திருக்கு. பல வழக்குகள், அதாவது 100க்கு ஒரு 10 பேர் 5 பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருந்தால் இப்போ ஆச்சரியம். மீதி எல்லாம் அப்போதைக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய சவாலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு, கல்வியாளர்களுக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். எந்த பையன் பொண்ணும் கேட்குறதில்ல. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க,
ராத்திரி 12 மணிக்கு 11 மணிக்கு அந்த காட்டில் அந்த அத்துவான பகுதியில் இது ஒரு பொண்ணுக்கு ஆண் நண்பரோட என்ன வேலை, அந்த இடத்துல எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேள்வி கேட்டால் பெண்ணுரிமைவாதிகள் உடனடியாக கிளர்ந்து எழுதுகிறாங்க. அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெண் இரவில், அது நள்ளிரவில் கழுத்து நிறைய நகையோட தன்னந்தனியாக ஒரு அத்துவான காட்டுப்பகுதியில் நடந்து போய் அவன் பத்திரமா வீடு போய் சேர்றானா அதுதான் ஒரு சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்க முடியும்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அந்த காந்தியுடைய கோட்பாட்டில் நம்ம முரண்படுறதில்லை, நம்ம மட்டுமில்லை யாரும் முரண்படுறதில்லை. ஆனால் இதுவா சுதந்திரம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதுதான் சுதந்திரம். அந்த 11 மணிக்கு ஒரு பெண் வந்து அந்த இடத்துக்கு ஏன் போனா அப்படின்னு கேட்டால், ஆண் 11 மணிக்கு அந்த இடத்துக்கு போனான்னு ஏன் கேட்கறது இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அனாமத்தாக இந்த மாதிரியான ஒரு பொட்டல் வெளியில் ஒரு சமூக விரோத கும்பலுக்கு அங்கங்கே நடமாடிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில், போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏரியாவில், அத்துவான காட்டில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த இடத்துலலாம் போலீஸ் பந்தோபஸ்து போட வேண்டியது தானே, போலீஸ் தானே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நம்ம போலீஸ் மேலேயே எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுல ஒரு சரியான ஒரு பார்வை இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து 10 லட்சம் போலீஸ் வேணுங்கிற இடத்துல வந்து 1 லட்சம் போலீஸ்காரங்க தான் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் எத்தனை வேலை செய்ய முடியும்? இன்றைக்கி வேலைப்படு வந்து இன்றைக்கி சைபர் கிரைம்லேருந்து ஏகப்பட்ட கிரைம் இதுகள்லாம் மோசடி கும்பலெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி படிப்பு ஏற ஏற, பொருளாதாரம் ஏற ஏற இந்த மோசடி கும்பலும் ஏறிட்டுருக்கு, திருட்டு பெரட்டும் ஏறிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இதை எல்லாமே கட்டுப்படுத்துறது போலீஸ் கையில் தானே. இன்றைக்கி 10 லட்சம் போலீஸ் இருக்க வேண்டியது வந்து 1 கோடி போலீஸ் இருந்தால் தான் இன்றைக்கி சரியாக வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் தொகை பெருக்கம் ஆகிட்டுருக்கு, க்ரைம் ரேட்டும் அதிகமாகிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் இந்த ஏர்போர்ட் பின்புறம், அதாவது ஏர்போர்ட்டுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 16லிருந்து 20 சதுர கிலோமீட்டர் ஏரியாவுக்கு போலீஸ்காரங்க ரோந்து போகிறதுனா வெறும் 2 போலீஸ்காரங்க அல்லது 2 ஜீப்பில் 4 போலீஸ்காரங்க போனாலாம் பத்தாது. அந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் ரோந்து போகணும்னா குறைஞ்சது 10-20 ஜீப்பில் ஒரு 4 பேராவது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த பகுதிக்கு மட்டுமே நீங்கள் வந்து ரோந்து போகிறதுக்கு போலீஸ்காரங்க குறைஞ்சபட்சம் 80லிருந்து 100 பேர் போட வேண்டியது வரும். இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் முறையில் போட்டால் அந்த பகுதிக்கு மட்டுமே நம்ம எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இந்த பகுதி மட்டுமா இப்படி அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை மாதிரியே பல பகுதிகள் கோயம்புத்தூர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலிருந்து, மருதமலையிலிருந்து, ஐயாசாமி மலையிலிருந்து, இந்த பக்கம் துடியலூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும், இந்த பக்கம் சூலூர், களங்கள், காரணம்பேட்டை வரைக்கும் நீங்கள் போலீஸ் எல்லா பக்கம் ரோந்து போயிட்டே இருக்கணும். இந்த இடத்துல பெண்களுக்கு ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மட்டும் ரோந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு 10,000-20,000 போலீஸ் போட வேண்டியது வரும். இதெல்லாம் சாத்தியமாக யோசிச்சு பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரியான ஒரு மாதிரி சமூக விரோத கும்பல் நடமாடக்கூடிய இடத்துல குடிமகன்கள் குடிச்சுக்கிட்டு ஒரு நிதானம் தெரியாமல் இருக்கிற ஏரியாவில், இப்படியான ஒரு இருட்டான பிரதேசத்தில் ஒரு லைட்டு கூட, அதாவது நீங்கள் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சின்ன லைட்டு கூட இருக்காது. நான் போய் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா ஒரு செம்மறியாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட பேசுகிறேன். அவங்க அன்னைக்கு வந்து இந்த ஒரு வாரமாக அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட கேட்டால் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பட்டி போட்டிருக்காங்க. அந்த பட்டியில் இவங்களே போய் 8 மணி 7:30 மணிக்கு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அங்கே முடங்கிடுறாங்க. அப்போவே 8 மணிக்கே தூங்கிட்டேங்கிறாங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு இந்த சம்பவம் சவுண்டு கேட்டால் கூட அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்களுக்கு கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கேட்டிருந்தாலும் அவங்க வந்து ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவங்க காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்படியான ஒரு ஏரியாவில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுக்கு போகணும்? பெண் போனால் பாலியல் பலாத்காரம் நடக்கும், ஆண் போனால் அவன் கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு துரத்துவானுங்க, அல்லது குத்தியோ வெட்டியோ பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படியான ஒரு குற்றச்சூழல் ஏற்படக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு இடத்துல நம்ம ஏன் சந்தேகத்துக்கிடமாக போய் மாட்டிக்கணும்? நம்ம வந்து போலீஸ் பாதுகாப்பு தரும், அரசு பாதுகாப்பு தரும், எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு பலப்படுத்தும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி வழக்கு போடும், தண்டனை கொடுக்க முடியும், ஏன் தூக்கில் கூட போட முடியும். ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய பொறுப்பு நமக்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த காலகட்டத்தில் வேணும் அப்படிங்கிறதா நம்மளோட வாதமாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பெண் ஏன் 11 மணிக்கு 12 மணிக்கு தனியாக போனால் அங்கே போய் ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி. நம்ம இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலேயே ஒரு 4 வீடு இருக்கிற இடத்துல
ஒரு வீட்டு மனைகள் வந்து பிரித்து போட்டு பொட்டல் வெளியே இருக்கிற ஏரியாவில் 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு வந்து காரில் வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை கஞ்சாவை போட்டுருக்குறாங்க, அங்கே வந்து அல்லது வேறு ஏதாவது போதை மாத்திரைகளை போதை ஊசிகளை போட்டுட்ருக்குறானுங்க, அங்கே உளறிட்டு இருக்கிறானுங்க, ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தட்டி கேட்டு அனுப்புறதுக்கான தைரியம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா 100க்கு ஒரு 2 பேர்த்துக்கு இருக்கிறது. அதுக்கு வந்து அந்த பகுதியில் குடியிருப்பு காலனிவாசிகள் வந்து அவங்களே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக போய் நீ யாரா எங்கடா வந்தீங்க இங்கே எதுக்கடா இருக்கிறீங்க ஓடுங்கடா துரத்தி விடுறதுக்கான வாய்ப்பு இந்த குடியிருப்பு பகுதியிலேயாவது இருக்குது. இந்த மாதிரி அனாமத்தான விமான நிலைய விரிவாக்க விமான நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொட்டல் ஏரியாவில் நம்ம எப்படி போக முடியும்? அந்த இடத்துல வந்து போலீஸரோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இடத்துல போலீஸ் வந்து ரெகுலராக ரோந்து போகலாம்லன்னா எவ்வளோ தூரம் ஒரு மண் ரோட்டில் நீங்கள் போவீங்க? அது பூரா பார்த்தா வங்கானரி காடாக இருக்கும். அந்த வங்கானரி காட்டுக்குள்ளே போய் இவங்கெல்லாம் போய் நைட்டில் எவனா தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா 2 போடு போட முடியும். இது போடலை அல்லது போட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக அந்த பகுதியில் போதை வஸ்தும் போதை ஊசிகளும் போதை மாத்திரைகளும் சாராயம் இதெல்லாம் புழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக போலீஸ் போயிருக்கும். போலீஸ் ஒவ்வொரு தடவையும் அங்கே இருக்கக்கூடிய 4 குடிமகன்களை அடித்து துரத்துற வேலையாக இருந்திருக்கு. சந்தேகத்துக்கிடமான ஆளுகளை பிடிச்சிட்டு வந்து சில கேஸுகளையும் போட்டிருக்கலாம். அதையெல்லாம் இப்போ அவங்க சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பின்னாடி தான் இந்த பகுதியில் போலீஸ் போகலையா அது போகலையா இது போகலையான்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆக இந்த இடத்த பொறுத்தளவு இந்த பிரச்சனையே உருவாகியிருக்கிற இடம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான இடம். இந்த சர்ச்சைக்குண்டான ஒரு பொட்டல்வெளி காடு மாதிரியான விஷயங்கள் கோயம்புத்தூரில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்றைக்கி நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே எல்லாம் கொண்டுட்டு போய் போலீஸை போட முடியுமா? எல்லா இடத்துலையும் ரோந்து போயிட்டு இருக்க முடியும். ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம், 1 மணிக்கு போகலாம், 3 மணிக்கு போகலாம், அல்லது 1 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு போகலாம், ஒரு 2 மணி நேரம் இடைவெளியில் போகலாம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சரி, அப்படியே அங்கே வந்து ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு ஏமா இந்நேரத்துக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போலீஸ்காரரே கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் நேரமா இதுதான் இடமா அப்படின்னு ஒரு போலீஸ்காரரை அந்த பெண்ணை கேட்டாவோ அல்லது பெண் கூட இருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பர்கிட்ட கேட்டாலோ நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். சென்னையில் இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் நண்பரோட பீச்சில் பேசிகிட்டு இருந்த ஒரு பெண்கிட்ட இப்படி போலீஸ்காரரு பேசி வீடியோ எடுத்ததோட விளைவு அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரரை வீடியோ எடுத்து அடுத்த நாள் அம்பலப்படுத்தி நான் என்னோடய இஷ்டப்பட்ட நண்பரோட நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ நண்பரோட பேசிட்டு நான் என்ன குற்றம் செஞ்சேன்? பீச்சில் வந்து நைட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அது ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய விவாத பொருளாகி அதில் ஒரு போலீஸ்காரர் 2 போலீஸ்காரரை சஸ்பெண்ட் ஆகி வேலையை வந்து வேற ஒரு பக்கம் போனாங்க. இது வந்து நம்ம நிதர்சனமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயம். அந்த பெண்மணி வக்கீலா உயர்நீதிமன்ற வக்கீலாக வேறு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு போலீஸ்காரர் போய் ஒருத்தர் கேட்குறதுனா கூட அது நண்பரா காதலரா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பெண்ணுரிமைவாதிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரி சம்பவம் நடந்த பிறகு போலீஸ் காப்பாற்றலைங்கிறோம். என்னென்னா அனாமத்தா சந்தேகத்துக்கிடமான இடத்துல நிற்கிறத யார் நின்னாலும் சரி, ஆண்கள் 10 பேர் நின்னாலும் சரி, பெண்கள் 2 பேர் நின்னாலும் சரி, ஆணும் பெண்ணும் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, சந்தேகத்துக்கிடமான ரொம்ப சிக்கலான ஒரு இருட்டான பிரதேசத்தில் ஒரு அனாமத்தான ஒரு நேரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத எல்லாருமே தட்டி கேட்கலாம். தட்டி கேட்டு அவங்கள கொண்டுட்டு வந்து மெயினில் விடலாம், போலீஸில் விடலாம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கினாலும் இதை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளேயும் நம்ம இந்த இடத்துல வர வேண்டியது இருக்குது. அப்போது நம்மளை தற்காத்துக்கிறது, அதாவது ஒன்று நம்ம பகுதியை தற்காத்துக்கிறது, நம்மளை தற்காத்துக்கிறது, நம்ம பொண்ணுங்க பசங்களை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற எல்லா பொறுப்புமே எல்லாமே போலீஸ் மேலேயும் அரசு மேலேயும் தள்ளாமல் நமக்கே நம்ம ஒரு சுய பாதுகாப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு சிந்தனை அறிவு நம்மளுக்குள்ளே வளரணும். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு கொண்டுட்டு போய் ஒரு 50 லட்சம் போலீஸை வந்து ரெக்ரூட் பண்ண முடியாது. திடீர்னு கொண்டுட்டு போய் போலீஸ்காரங்களும் அவங்களும் மனுஷங்க தானே. இதையெல்லாம் நீங்கள் இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் இப்போ வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அந்த பகுதிக்கு போய் பார்த்தாங்க. ராதிகா அனைத்து இந்திய மாதர் சங்க ராதிகா வந்து இதுக்காக போய் கமிஷனர்கிட்ட போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இப்போ 3 பேர்த்த வந்து சுட்டு அவங்க அதாவது ஆயுதம் கொண்டு தாக்குனதுக்கு அடிப்படையில் அவனுங்களை 3 பேர்த்த சுட்டு காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த பெண் 11 மணிக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்குறது ஒரு பொது கேள்வியாக வருது. இது ஒரு பொது புத்தியாகவும் இருக்குது. இந்த பொது புத்திக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆணல்ல பெண்ணல்ல 24 மணி நேரம் எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக சுற்றி வர்றதுக்கான
எல்லா பூரண சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்கள தற்காத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்கள வந்து போலீஸ் தான் பாதுகாக்கும், அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுல செகண்டரியாக வச்சுக்கிட்டு போலீஸ் தான் பாதுகாக்கணுங்கிற ஒரு பிடிவாதத்தை விட்டுட்டு நம்மளும் சுய பாதுகாப்போட ஒரு இயக்கத்தை இயங்கணும். இப்போ இதே ஆண் நண்பரும் பெண்ணும் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அவினாசி ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் யார் கேட்க போகிறாங்க? வேண்டாம், ஹாஸ்டலில் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் தான் யார் கேட்க போகிறாங்க? இதனால வந்து நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் இந்த மாதிரி பொட்டல் வெளியில் நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இதை அர்த்தம் கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே ஒழிய இப்போ எல்லாருமே வீறு கொண்டு எழுந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு அடுத்தது இங்கே ஒன்று நடந்திருக்கு. அதெல்லாம் உண்மைதான், கொடுமை நடந்திருக்கா, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து சின்ன பொண்ணுகளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பல். இப்போ இந்த ஆளே வந்து இன்னைக்கு மட்டும் இது நடந்திருக்குமானா கண்டிப்பாக நடந்திருக்காது. இவனுங்க ஏற்கனவே இது மாதிரியான செயல்களில் இதே பகுதியில் ஈடுபட்டிருப்பானுங்க. அப்போது புகார் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணோ மற்றவங்களோ அவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால அல்லது ஒரு சின்ன சின்ன குற்றமாக இருக்கிறனால அப்போதைக்கு அடித்து கூட போலீஸ் துரத்தி விட்டுருக்கலாம், அல்லது பொதுமக்களே தொடர்த்தி விட்டுருக்கலாம். இப்போ வந்து விபரீதமாக ரொம்ப தூரம் இந்த விவகாரம் போன பின்னாடி தான் இது ஒரு இஷ்யூவாக மாறுது. இன்னும் சொல்லப்போனால் கோவை குற்றாலம் கோயம்புத்தூரில் மேற்கு பகுதியில் இருக்குது. அந்த கோவை குற்றாலம் எப்பவுமே காதலர்கள் வந்து குவிகிற இடமாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கோவை குற்றாலத்தில் போய் குளிக்கிறதுக்கு போகக்கூடிய டூரிஸ்ட்டுகளை விட அந்த காட்டு பகுதிகளை தனிமை பகுதியில் போய் இருக்கக்கூடிய காதலர்கள் அதிகமாக இருப்பாங்க. இது 25-30 வருஷமாக நடந்து ஒவ்வொரு தடவையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க ஃபாரஸ்ட்டுங்க எல்லாம் போட்டு அவங்களை துரத்துறது அல்லது பிடிச்சி விட்டு வந்து வான் பண்ணுறது இது நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 40-50 வனவர்களை வேட்டை தடுப்பு காவலர்களை போட்டு இவங்களை தேடி பிடிக்கிறதுங்கிறது அந்த காட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மருதமலையிலையும் இதே மாதிரி தான் காதலர் கும்பலுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் பல இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கு. அனுவாவி சுப்பிரமணியர் கோயிலில் நடந்தது, இதே தர்மலிங்கேஸ்வரர் மலையில் பட்டப்பகலில் நடந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு திரும்பண பக்கமெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அப்படியே யூ ஷேப்பில் அந்த கோயம்புத்தூரோட பாதுகாப்பு அரணா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து குருந்தமலைன்னு ஆரம்பித்து மருதமலை, ஐயாசாமி மலை, இந்த பக்கம் வந்து தர்மலிங்கேஸ்வரர் மலை, இப்படி வெள்ளியங்கிரி மலை, எல்லா மலைகளும் அரணாக இருக்கக்கூடியதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் குன்று மலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மலைகளை இங்கே சொல்ல முடியும். அப்போ மலைப்பகுதிகள் இருக்கும்போது காட்டுப்பகுதிகள் இருக்குது, காட்டுப்பகுதிகள் இருக்கும்போது காட்டுப்பகுதியை சார்ந்த விவசாய நிலங்கள் இருக்குது, விவசாய நிலங்கள் சார்ந்து பொட்டல் வெளிகள் பூரா வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே வந்து காதலர்கள் வியாபித்து கிடப்பாங்க, இந்த ஆண் நண்பர்களோட போகக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கி கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ தம்புள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல பேக்கெட் மணி வந்து கண்ணா பின்னான்னு கொடுக்குறாங்க. அந்த பேக்கெட் மணி எப்படின்னா, நான் சைக்கிள் கூட ஓட்ட முடியலையே ஒழிய என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல புல்லட் வாங்கி கொடுத்துட்றாங்க. புல்லட்டு மட்டும் இருந்தால் பத்துமா, நமக்கு அதுக்கு தகுதியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும். அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன, இது என்னுடைய ஆண் நண்பர்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு ஜாலி ஒரு வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. இந்த கலாச்சாரம் ஒரு மாதிரி மாறும்போது இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான ஒரு சமூக தீதில் வந்து மாட்டுது. அப்போ இந்த சமூக விரோதிகள் கிட்டேருந்து இவங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து முதல்ல யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த முதல்ல யார் அப்படின்னா போலீஸ் அப்படிங்கிறத விட நம்ம தான் நமக்கு முதல்ல பாதுகாப்பு, நம்ம சார்ந்தவங்க நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த மாதிரியான விஷயங்களில் செயல்படணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான கருத்தாகவும் இருக்குது. எப்படியோ ஒரே நாளில் வந்து போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிருச்சு, இவங்களை இன்னும் என்கொயரி பண்ணுறதோட நிறுத்தா, இன்னும் என்கொயரி பண்ணி இது மாதிரி தவறுகளில் யாரெல்லாம் எதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரித்தா அந்த பெண்களை இனி கொண்டு வர வேண்டியது இருக்குது, அவங்ககிட்ட புகார் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால வந்து இதோட நாம்கே வாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த புகார் இதோட முடிச்சுக்குவாங்கன்னு தான் தோணுது. ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பெரிய அளவில் போன ஆட்சியில் பேசப்பட்டது. அதுக்கு பின்னாடி 200 பெண்கள் அதில் பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க. பல்லாயிரக்கணக்கான ஒரு பாலியல் வீடியோக்கள் வந்து வெளியானதாக சொன்னாங்க. அது பெரிய அளவில் பேசப்பட்டு கடைசியில் இதில் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் தண்டனை கூட அவங்க அடைஞ்சாங்க. ஆனால் கூட அதுக்கு பின்னாடி இருந்தது இதே மாதிரியான பிரச்சனை தான். ஆண் நண்பர் பெண் நண்பர் அப்படின்னு சொல்லி போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவு பெரும்பாலும் வருதுன்னா
பெரும்பாலும் வெளியூர் ஆட்கள் தான். இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கையிலிருந்து வந்து தங்கியிருந்த ஆட்கள் தான் இதில் பிடிபட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மனுஷங்க தான். இன்றைக்கி கோயம்புத்தூரை நோக்கி எல்லா தொழிலும் வளம் பெற்று வரக்கூடிய கோயம்புத்தூரை நோக்கி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பாச தெரியாதவங்களாம் வந்து கூஞ்சிட்டு இருக்காங்க. யார் என்ன செய்கிறாங்க, எங்கே எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம தெரியறதில்ல. அதனால் முக்கியமாக தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற பெற்றோர்கள் தன் சுற்றுப்பகுதிகளில் இது மாதிரியான தப்பு நடக்கிற மாதிரியான ஒரு சூழல்னா உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறது அல்லது அவங்களை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கிறது. இதே மாதிரி ஏதாவது ஒரு இன்னல் ஏற்பட்டதுன்னா அவங்கள சமூக விரோத கும்பல் அந்த இடத்துல நடமாட விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பொறுப்பெடுத்து செய்யணும். அல்லாமல் நமக்கு என்ன வம்பு, ஏன் வம்பு, அவன் கையிலேயோ கத்தியோ கப்படாவோ ஏதாவது ஒன்று வச்சுருப்பான், வச்சு நம்மளை ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்த சுபாவத்தோடு நம்ம போனோம்னா இந்த தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இனி நமக்கு நாமே பாதுகாப்பு இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சம்பவம் மூலமாக ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை காண முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.